Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்ல பாட்டு வந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வர போற அப்கமிங்ல 3 தரமான ஃபீச்சர்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. फ्रेंड्स நாம பார்க்க போற 3 ஃபீச்சர்ஸ்மே இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங்ல தான் இருக்கு and கண்டிப்பா ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்றதுக்கு இன்னும் மாதம் ஆகலாம். ஒரு மாதம் ஆகலாம், 2 மாசம் கூட ஆகலாம். சோ நாம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். and யாரெல்லாம் பீட்டா டெஸ்டிங் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் த டெஸ்டர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க and லக்கிலி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணாம ஒவ்வொரு ஃபீச்சர்ஸா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் உங்களோட அவதாரை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அவதாரை வச்சு புதுசா ரியாக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அவதார் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவதார் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் நமக்கான அவதார் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதே இப்போ வாட்ஸ்அப்லேயும் வந்து எடுத்து வர போகிறாங்க. அந்த அவதார் வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு மீமோ அல்லது ஒரு எமோஜியோ வந்து சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரியாக்ஷனாக வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நல்ல விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அவதார் நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு. மோஸ்ட்லி எக்ஸாக்டாக வந்து நிறைய பேரால் கிரியேட் பண்ண முடியாது, கஷ்டம்தான். பார்ப்போம் அப்படி இப்படி ஏதாவது நம்ம வந்து கிரியேட் பண்ணி ரியாக்ஷன் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். நானும் இந்த ஃபியூச்சருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நல்லா இருக்குமா, வந்தால் எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் பார்க்க போகிற ரெண்டாவது ஃபியூச்சர் குரூப்ஸில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களோட நேம் மட்டும் தான் இது வரைக்கும் வந்து ஷோ ஆயிருக்கும். அண்ட் நேம் சேவ் பண்ணலன்னா நம்பர் மட்டும் தான் வந்து ஷோ ஆகும் இருக்கிற குரூப்ஸ் எல்லாருமே. இப்போ வரப்போகிற ஃபியூச்சரில் நேமோடு சேர்த்து ப்ரொஃபைல் ஐக்கானும் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இது ஒரு சின்ன அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ நல்லாயிருக்கும். நம்ம குரூப்பில் வந்து வெறும் நேமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ பக்கத்தில் ப்ரொஃபைல் ஐக்கன் வந்து ஆட் பண்ண போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது? இது சிம்பிளான அப்டேட் தான். எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபியூச்சர் ரொம்பவே பெஸ்ட்டான தரமான ஃபியூச்சர் சொல்லலாம். மெசேஜ் யுவர் செல்ஃப். புரியல, இந்த ஃபியூச்சர் நேம்லேயே இருக்குது. நமக்கு நாமே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்பில் அந்த கான்டாக்ட்ஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம். அதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மெசேஜ் யுவர் செல்ஃப் சொல்லி நம்ம நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேட்டில் நம்மளே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு டக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் சமயத்தில் நோட்ஸை தேடி பிடிச்சி ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே நமக்கு வந்து ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப்லேயே தான் இருப்போம். அண்ட் அதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளே ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது சென்ட் பண்ணும்போது எதுக்குறா ஏதாவது தேவையில்லாமல் சென்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு லிங்க்கோ அல்லது ஒரு வீடியோவோ நம்ம சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட மெசேஜ் சேட்லேயே வந்து நம்ம ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ இந்த யூடியூப்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் அப்போ டைம் இல்லை, நம்ம வந்து இந்த லிங்க் ஷேர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நம்ம டைம் வரும்போது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நியூஸ் ஒரு ஆர்டிகல் வந்து படிக்கணும், அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி இந்த சேட்டில் வச்சுட்டிங்கன்னா டைம் கிடைக்கும்போது அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு ஃப்ரெண்டுக்கு போய் மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ மெசேஜ் யுவர் செல்ஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 ஃபீச்சர்ஸுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வராது அண்ட் கண்டிப்பாக வந்துடும் கொஞ்ச நாளில். ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ வந்து வீடியோ பண்ணுறேன். நான் இப்போ மெயினாக மேக் பண்ணதுக்கு காரணம் என்னதுன்னா நான் பீட்டா வெர்ஷனில் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த லைவ் ப்ரூஃபாக வந்து காட்ட முடியல. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் ஷோ பண்ணேன். ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் ஆன உடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.